மதிவாணன், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் எப்படி பாக்குறாருன்றதும், பாஜக அரசு அல்லது பாஜக என்ற கட்சி இதை எப்படி பாக்குதுன்றதும் முக்கியமான அம்சம். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஆளுநர் உரை நிகழ்த்திட்டு போய் மனநிறைவோடு ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மன நிறைவா இருக்கு, அமைதியா, எந்த பிரச்சனையும் இல்லாம 3 வருஷத்துக்கு பிறகு இதெல்லாம் ஆளுநர் சுட்டி காட்டுறாரு. சட்டமன்றத்தில் எந்த பிரச்சனை முழுமையா படிக்க நேர்ந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், இப்படிதான் இருக்கணும், ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இருக்க வேண்டிய இணக்கமான சூழ்நிலை இன்னைக்கு நிலவுது, ரொம்ப சந்தோஷம். எந்த புள்ளியில இந்த இணக்கம் வந்துச்சு அது புரியலையே நமக்கு. அது ஒன்றும் இல்லைங்க, அது பர்சனாலிட்டி தாங்க. ஆர்.என். ரவி எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு உண்டான அந்த அரசு அதிகாரிக்கு உண்டான அந்த ஒரு இது இருக்கும், ஆணவம், ஒரு மாதிரி தனக்கு எல்லாம் அடங்கி போகணும்னு நினைக்கிற ஒரு போக்கு இருக்கும். அதனால அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணாரு. எதுவா இருந்தாலும் அதாவது அவர் ஆர்எஸ்எஸ் ஐபிஎஸ் இல்ல, அவர் ஆர்எஸ்எஸ் பிளஸ் ஐபிஎஸ் இல்ல. இதுக்கு இது உண்மையிலே வரவேற்க தகுந்த ஒரு இணக்கமான சூழ்நிலை தாங்க. இதுக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது 2 பேரும் தான் நான் சொல்றேன். அதாவது முதல்வர் விஜயும் அவர் ஆளுநர் ஆர்லேக்கு 2 பேருமே சம அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த இணக்கமான. இதுல எங்க ஒரு இடம் வருதுன்னா, அப்போ ஆர்.என். ரவி அவர்கள் படிக்கவே மாட்டாங்க, முழுமையா வாசிக்க கூட இல்லை பல கூட்டத்தொடர்கள்ல. ஆனால் அப்பயே தாவேகா சந்தேகம், இவங்களுக்குள்ள எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு செய்யறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு திமுகவுக்கும் பாஜகவுக்கும்னு. அது சண்டை இருந்தப்பே இருக்கிறப்ப இந்த இணக்கம் வரப்ப அது மாதிரி சந்தேகம் வந்துடாதா? சந்தேகம் எதுல தான் வராதுங்க, அது வரும். அதான் இவர் உதயநிதி சொல்றாரு சந்தேகம் இருக்கிறதுன்னு, அவர் சொல்லிட்டே இருக்கட்டோங்க. பட் விஜய் தன்னுடைய செயல்கள் மூலம், தன்னுடைய ஆட்சியின் மூலம் தான் எதுல உறுதியா இருக்கிறோம். சும்மா எதிர்த்து பேசிட்டு வாய்ச்சவடால் அடிச்சுட்டு காரியத்தில் கையை விட்டுறது இருக்கு பாருங்க, அது சில பேருக்கு வாடிக்கை. ஆனால் விஜய் பொறுத்தவரையில் இன்னைக்கு எந்த ஆளுநரோ பாஜக ஆர்எஸ்எஸ் ஆளுநர் தான் அவர். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆளுநர்களும் எய்தர் பாஜக ஆர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க தான். அதனால அவரையே ஒன்றிய அரசின் தவறுகளை படிக்க வச்சு, ஒன்றிய அரசுக்கு எதிரான வார்த்தைகள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்க வச்சது இருக்கு பாருங்க, அதுல தமிழ்நாடு அரசு வெற்றி பெற்று இருக்கிறது. அதுக்கு காரணம் நீங்க சொன்ன மாதிரி அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் போனார் பாருங்க, கலந்து கொண்டு he has extended his arm of friendship. நான் மத்திய அரசுடன் ஒத்துழைக்க தயாரா இருக்கிறேன், இணக்கமான உறவுக்கு நான் தயாரா இருக்கிறேன், நீங்க எங்களுக்கு உதவுங்க. இது எப்படின்னு சொன்னாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்ன்றது நல்ல பாலிசி இல்லைங்க. அவர் எதையும் விட்டு கொடுக்கல, மாநில உரிமைகளையோ மாநிலத்துக்கு தர வேண்டிய அந்த நிதி வருவாய் பகிர்வு இதெல்லாம் எதையுமே விட்டு கொடுக்காம உறவை தாமரை இலையில தண்ணி மாதிரி இருக்காருன்றீங்க. அவரு டிமார்க்கேட் பண்றாருங்க. என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஆட்சி வேற, கட்சி வேற, அரசியல் வேற, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப். நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சோவியத் யூனியனோட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் 25 வருஷத்துக்கு போட்டாங்க. அப்போ மொரார்ஜி தேசாய் எதிர் வரிசையில் இருக்காரு, அடுத்த பிரதமராக அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த இந்தோ சோவியத் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் நீங்க வந்தா இருக்குமா, கேன்சல் பண்ணுவீங்களான்னு. நான் ஜெயிச்சா அது அப்பவே தானாவே அது கொலாப்ஸ் ஆயிடும், இருக்காதுன்னாரு. ஆனா என்ன முரண் தெரியுங்களா, அவர் பிரதமர் ஆகி அவர் ரஷ்யாவுக்கு போய் அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்தாரு. சோ கவர்னன்ஸ் டு கவர்னன்ட் உறவுகள் வேறு மாதிரியான. அந்த இடம் நம்ம குறிப்பா பேச வேண்டியது, பாஜக மத்தியில் வந்த பிறகு என்ன எதிர்கட்சிகள் ஃபீல் பண்ணாங்கன்னா, இது கட்சி டு கட்சின்னு இல்லை, அவங்க ஆட்சிக்குள்ளதான் அவங்க வராங்க, இந்த இம்ப்ளிமெண்ட் இதை பண்ணணும், இந்த பாலிசியை உள்ளுக்கு பண்ணணும். முரணே திமுக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எங்க வந்ததுன்னா, பாலிசியில இதெல்லாம் நீங்க செய்யணும், இதுல நீங்க கையெழுத்து போடணும், அந்த இடம் தானே முரண் வந்தது. நீங்க எப்படி அரசுக்கும் அரசு இணக்கத்தை ஏற்படுத்துவீங்க? அதாவதுங்க, நான் என்ன சொல்றேன்னா, பாஜக எதிர்ப்பை தாவேகா கைவிடல, தாவேகா பாஜகவை சித்தாந்த எதிரி, எங்களுக்கு மதவாதத்தை நாங்க எதிர்க்கிறோம், செக்குலரிசத்துக்கு தான் நாங்க நிக்கிறோம்னு அதை அந்த ஒரு பிளேன்ல அவங்க எதிர்ப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் என்பது யூ ஆர் எலெக்டட் ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர், லைக் he was elected as a prime minister. அதை ஒரு எதிரி மாதிரி பிக்சர் பண்ணக்கூடாதுங்க. அதாவது
இத பாஜக எதிர்ப்பு அரசியல் ரீதியாக திமுகவுக்கு ஆதாயம் தருகின்ற போக்கினால் தமிழ்நாட்டில் பாஜக அதை கொஞ்சம் ஓவர் பிளே பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். எந்த இடத்துல பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் வந்துங்க இல்ல இப்ப திமுக மத்திய அரசோட நல்லுறவு வச்சுட்டு தான் இருந்தாரு. எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் அவர் ஒன்றும் மத்திய அரசை எதிர்க்கவே இல்லையா. அப்ப அதனால மத்திய அரசை எதிர்க்கலனாலே அவங்க தமிழர் நலனை விட்டு கொடுத்துட்டாங்க, மாநில உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல இப்ப திமுக வந்து எந்த இடத்துல திமுக தவறு பண்ணிச்சு அதை இவர் சரி பண்ணிட்டாருன்னா எந்த இடத்துல வலுக்கட்டாயமா பண்ணாங்கன்றீங்களா? திமுக தவறு பண்ணிடுச்சு இவர் சரி பண்ணிட்டார்லாம் நான் சொல்ல. ஓகே. திமுக ஓவர் பிளே பண்ணாங்க, ஓவர் டூ பண்ணாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. எதுக்கு எடுத்தாலும் பாஜக எதிர்ப்பு, பாஜக உள்ள வந்துரும், பாஜக. ஏங்க நான் கேக்குறேன், ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இந்த வாட்டி ஜெயிச்சிருக்காரு, அதுவும் மலையில தான் ஜெயிச்சிருக்காரு, ஊட்டியில. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை மிக பூதாகரமா ஊதி ஊதி இதுதான் பிரதான எதிரி தமிழ்நாட்டுக்கு, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போர் அப்படின்னு சொல்லி மதிவானன் சார் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். தாவேக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை பேர் உங்களுக்கு தெரியாது இல்ல, அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பர் இருக்குன்னுலாம் சொல்லல. நாங்க இப்ப ஆதரவு கொடுக்கலன்னா பாஜக உள்ளுக்கு வந்துரும், குடியரசுத் தலைவர் ஆட்சி உள்ளுக்கு வந்துரும் சொன்னாங்களா இல்லையா? ரெண்டாவது, ஒன்றுன்ற நம்பர்லாம் பாஜகவுக்கு இல்லை. எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஆளுநர் ஏன் தாமதப்படுத்துறாரு, இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னாங்க. நீங்க பாஜகன்ற இன்ஸ்டிடியூஷனை விட்டுட்டு நம்பரை பாக்குறீங்களா? இல்ல, பாஜகவுடைய அந்த அழுத்தம் இல்லாம ஆளுநர் தாமதப்படுத்தினாரு அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன். அமித்ஷாவுடைய அழுத்தம் இருந்தது. இல்லைன்னா ஒரு அங்க அசம்பிளில அவர் மாறி இருக்கிறார் இப்போது. அதுக்கு காரணம் வந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க, பகச்சிக்காதீங்க, ரொம்ப ஹராஸ் பண்ணாதீங்கன்னு. இப்ப அங்க அசம்பிளில சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு தானே அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கணும். 118 பேரை காட்டுன்னு இவர் எதுக்கு இவர் சொன்னாரு? அது மட்டும் இல்ல, 2 நாள் கழிச்சு அவர் என்ன சொன்னா, திமுக அதிமுகவும் 118 பேர் என்கிட்ட கொடுத்தா நான் அவங்கள கூப்பிடுவேன்னு வேற எக்ஸ்ட்ரா எல்லாம் பேசுறாரு. அப்படி இருந்த ஆள் அப்படி மாறி இருக்கிறாருன்னா அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. சுகுணா திவாகர், அப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு சாஃப்டா இருக்கலாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிட்ட நீங்க மோதாதீங்கன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒத்துழைக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம கூட வந்து இணக்கமா இருக்காங்க, பகைமை பாராட்டல, அனாவசியமா அவங்கள அரெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம்.